ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் டைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகளில் இன்னொரு மாடல் சம் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பிளாக் ஏ ஆஃப் மாஸ் 50 kg. ஸோ 50 கிலோ இருக்கிற ஒரு பிளாக் வந்து ஸ்லைடிங் ஆன் ஏ 35 டிகிரி இன்க்ளைன்ட் ஸ்ட்ரைக்ஸ். ஸோ 35 டிகிரி ஸ்லைடில் ஆங்கிளில் வந்து ஸ்லைட் ஆகிட்டு வருது. ஸ்ட்ரைக்கிங் ஏ ஸ்ப்ரிங், ஒரு ஸ்ப்ரிங்கை போய் ஸ்ட்ரைக் பண்ணுது. ஸ்ட்ரைக் பண்ணுற பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் வந்து அந்த ஸ்ப்ரிங்குக்கும் இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் இட்ஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ கொஷினில் நம்மளுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா ஸோ டயக்ராமில் நம்மளுக்கு ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாக்கோட வெயிட் வந்து 50 kg. ஸோ அந்த பிளாக் இன்க்ளைன் போர்ஷனில் 35 டிகிரியில் இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்ப்ரிங்கு மேலே ஹிட் ஆகுது. அந்த ஸ்ப்ரிங்குக்கும் பிளாக்குக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the maximum compression of the spring is 300 mm. ஸோ இந்த ஸ்ப்ரிங் வந்து மேக்ஸிமம் கம்ப்ரஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 300 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஷன் ஆகக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா when the block comes to rest the spring is constant. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதோட லோடு பார்த்தீங்கன்னா K 1 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் லோடு வந்து அதை எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பிளாக் அண்ட் த பிளேன். ஸோ பிளேனுக்கும் பிளாக்குக்கும் நடுவில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மியூ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே கிவன் டேட்டா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ். ஸோ m ஈக்குவல் டு 50 kg நம்மளுக்கு மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா 50 இன்ட்டு 9.81. ஸோ 490.5 நியூட்டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதோட ஸ்ப்ரிங்கோட லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஸ்ப்ரிங்கோடது தான், இதுவும் ஸ்ப்ரிங்கோடது தான். ஸோ ஸ்ப்ரிங்கோட லோடு பார்த்தீங்கன்னா கிலோ நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. அப்போது கிலோனா 1000. அப்போ 1 × 1000 போது 1000 நியூட்டன் பர் மீட்டராக கன்வெர்ட் ஆகும். இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே மீட்டரில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எம்எம்மில் இருக்குது. எம்எம்மில் இருந்தபோது ஸோ 300 டிவைடு பை 1000 அப்போ பார்த்தீங்கன்னா 0.3 மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்ப்ரிங்குக்கும் அந்த லோடுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் டி, அது பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஓவரால் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா S ஈக்குவல் டு இந்த D ப்ளஸ் எக்ஸ். அப்போ டியோட வேல்யூ 1.5 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 0.3. அப்போது 1.8 மீட்டர். இதுதான் வந்து ஸ்ப்ரிங்கோட ஓவரால் லென்த்து. சரிங்களா? இப்போ சம் பார்ப்போம். சம்மில் நம்ம ஆக்சுவல் நம்ம பார்க்குற மாதிரி இது ஒரு ஈக்குலிபிரியம் சம் மாதிரி போடுவோம். ஸோ ஈக்குலிபிரியம் சம் அப்படின்னா இங்கே இருக்கிற லோடு வந்து இதோட வெயிட் இங்கே ஆக்ட் ஆகுது. ஆங்கிள் 35 டிகிரி. இப்போது அந்த மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் திஸ் சைடு. அப்போது பின்னாடி மியூ இன்ட்டு ஆர், ரியாக்ஷன் ஆர் மேலே. ஸோ இந்த பக்கம் ஸோ இது ஃப்ரீ மோஷன்றனால இந்த பக்கம் எந்த ஒரு லோடுமே கிடையாது, ஃப்ரீ ஃபால் தான் ஆகுது. ஓகேங்களா? அப்போ வெயிட்டோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே 490. வெயிட்டோட வேல்யூ 490.5 நியூட்டன். ரிமைனிங் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஸோ வேல்யூவில் பார்க்கும்போது இந்த பக்கம் இருக்கிறது மியூ ஆர், மேலே இருக்கிறது ஆர். ஸோ இங்கே ஆங்கிளில் ஸோ
ஸோ 35 டிகிரியில் நம்மளுக்கு கிடைக்கிற வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 490.5 நியூட்டன். ஸோ ஆஸ் யூஷுவல் காஸ் சைன் ஃபசம் பார்த்தோம் அப்படின்னா மியூ ஆர் ஆர். இங்கே ரிமைனிங் ஆங்கிள் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 55 டிகிரி. அப்போ 55 டிகிரி அப்படின்னும் போது நம்மளுக்கு 490.5 காஸ் 55 கீழே 490.5 sin 55. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்ப்போம். சிக்மா ஆஃப் fy ஈக்குவல் டு 0. ஸோ y டைரக்ஷனில் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ r மைனஸ் 490.5 sin 55 ஈக்குவல் டு 0. அப்போ r மைனஸ் 490.5 sin 55ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுப்பா. பாஸா ஸ்டாப்பா? பாஸ் பண்ண கண்டினியூ. ஓகே, sin 55ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.819 ஈக்குவல் டு 0. அப்போது r மைனஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 401.719 ஈக்குவல் டு 0. அப்போ ஆரோட வேல்யூ r ஈக்குவல் டு 401.719 நியூட்டன். நம்மளுக்கு இப்போது ஆரோட வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து மியூ ஆர். ஸோ இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் வந்து நம்ம இதை செக் பண்ணணும். ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் செக் பண்ணும்போது இங்கே எக்ஸ் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் லோடு ஒர்க் டன் வந்து நடந்திருக்கு. ஸோ இதனால் வந்து இங்கே ஒரு ஒர்க்கும் நடந்திருக்கு. ஸோ அப்போது இங்கே ஒர்க் டன் பை த பிளாக். ஸோ பிளாக்கோட ஒர்க் டன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒர்க் டன் பை த பிளாக். ஸோ சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு? சிக்மா ஆஃப் எஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா மியூ ஆர் மைனஸ் 490.5 காஸ் 55 இன்டு ஸோ ஓவரால் இன்டு எஸ்ஸோட வேல்யூ 1.8 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆரோட வேல்யூ 401. அப்போது 401.719 மியூ மைனஸ் 490.5 இன்ட்டு காஸ் 55ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.573 இன்ட்டு 1.8. ஸோ 401.719 மியூ மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 281.056 இன்ட்டு 1.8. இப்போ இந்த 1.8ஐ இதுக்கும் மல்டிப்ளை பண்ணணும், சேம் இதுக்கும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 723.094 மியூ மைனஸ் 505.9. ஸோ work done by the block. இது ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். இப்போ ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் அடிச்சிடுறேன். ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங். ஸோ ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா WDS. ஸோ ஃபார்முலா
1/2 இன்ட்டு கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே அதோட கைனட்டிக் எனர்ஜி நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 kN/m² வந்துருக்கு. ஸோ அதோட எனர்ஜி இன்ட்டு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அதுதான் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ 1/2 இன்ட்டு 1000 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.3 ஸ்கொயர். அப்போது 2ல் 1000 வந்து 500 டைம்ஸ். ஸோ 500 இன்ட்டு 0.09. ஓகேங்களா? ஸோ 45 நியூட்டன். ஸோ ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் ஒர்க் டன் பார்த்தீங்கன்னா 45 நியூட்டன் நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வந்து நம்ம ஒன்றுக்கு ஒன்று ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா மியூ வேல்யூவை எடுத்துகிட்டு வரும். ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 1 + 2. அப்போ ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா 723.094 மியூ மைனஸ் 505.9 ப்ளஸ் 45. அப்போது 723.094 மியூ. ஸோ இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஒன்று ஒன்று மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 460.9 = 0. ஓகேங்களா? இப்போது மியூ வேல்யூ மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கிட்டு மற்ற வேல்யூ வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போகும்போது 723.094 மியூ = 460.9. இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா மியூ இங்கே இருக்குது, இது மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டு அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகும். அப்போது மியூ = 460.9 டிவைட் பை 723.094. ஸோ 0.637. ஸோ நம்மளுக்கு மியூவோட வேல்யூ இங்கே கிடச்சிச்சு 0.637. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.